ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, மாம்பழத்தை வச்சு செய்கிற மேங்கோ புட்டிங் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது மாம்பழ சீசன்னால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னே ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது, ஆனால் செஞ்சோம், நல்லா தான் வந்தது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேங்கோ புட்டிங் ரெசிப்பியை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். எடுத்து வச்சுருக்கிற 2 மாம்பழத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பல்ப் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக ஒரு ஸ்பூனை வச்சு அதோட பல்பெல்லாம் எடுக்கிறேன். இப்போது எடுத்த பல்ப் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். அது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்து கூட இன்னொரு டம்ளர் ஒரு 3 டீஸ்பூன் சுகர் இருக்கும், அதை ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சுற்று எடுத்து வந்து நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து திருப்பி ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பால் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி வந்த பல்ப் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பபுள்ஸ் வர ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். ஆனால் ஒரு சிம்மிலே வச்சு குக் பண்ணணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிடக்கூடாது.
இப்போது இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 3 to 4 hours ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுருக்கேன். திருப்பி அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. ஏன்னா இது அவுட்புட் கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நாங்கள் செஞ்சோம். பட் பரவாயில்ல, நல்லா தான் வந்திருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.